ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு புதுமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தர்பூசணி வச்சு எப்படி கேசரி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 பீஸ் தர்பூசணி எடுத்துக்கோங்க. அதை விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தர்பூசணியை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க ஜூஸை தனியாக வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 4 முந்திரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1/2 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா ரவையை வறுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் ரவையை வறுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தர்பூசணி ஜூஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரவையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி வாணலில் ஒட்டாத அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் கிண்டிட்டுருங்க. சூப்பராக நமக்கு தர்பூசணி கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.